தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியாக நாம் தலைவணங்கி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நீர் இந்த நாளில் எங்களோடு பேசும்படியாய் நீங்கள் சித்தம் வைத்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கென்று நீங்கள் நியமித்திருக்கிறதான அந்த நல்ல ஆசீர்வாதங்களை நாங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. இந்த வசனங்களை கேட்கப் போகிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நியமித்திருக்கிற நன்மைகளை அவள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எவ்விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்க போதுமான இருக்கிறீங்க. எவ்விதத்திலும் நாங்கள் அதை ஆண்டவரை அடைய நாங்கள் எங்களை பாத்திரவான்களாய் மாற்றுங்க. உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறதான காரியம், நம்ம எல்லார் மேலேயுமே ஒரு அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். அதை நம்ம குறிப்பாக சொல்ல போனால், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறதான நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை குறித்து நான் ஏற்கனவே உங்களோடு பேசியிருக்கிறேன். அந்த நட்சத்திரத்தை குறித்து தான் இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மேலேயுமே ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கிறது. பிறக்கும் பொழுதே நிறைய பேர் போய் ஜாதகாரங்கள்டையும் ஜோசிக்காரங்கள்டையும் போய் அவங்க பிறந்த நேரத்தை குறித்து பார்ப்பாங்க இல்லைங்களா. அதன் மூலமாக நிறையா தீமைகள் தான் வந்திருக்கிறது. ஏன்னு சொன்னால், அந்த அந்த பிள்ளையை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தை குறித்து பிசாசு அறிஞ்சிக்கிட்டானா அவன் என்ன பண்ணுவான்னா, அதை கெடுக்கும்படியாகவே அவன் தீவிரமாக செயல்படுவான். அதை ஒரு நாள் அவன் நன்மை செய்கிறவனே கிடையாது. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவது கிடையாது. ஆனால் தேவனோ நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, அது பரிபூர்ணப்படும்படியாக வந்திருக்கிறார். இப்போது இந்த நாளில் ஒவ்வொரு மனிதரின் மேலும் ஒரு தெய்வீக திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தெய்வீக திட்டத்தை அழிக்கும்படியாகவே பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான். அவனும் தீர்மானம் பண்ணி அவனும் எல்லா காரியங்களையும் அவனும் செய்து வைத்து கொண்டே இருக்கான். இது நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பாருங்கள். மத்தேயு 21 அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்போது தேவன் தம்முடைய வீட்டை எதற்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்? ஜெப வீடாக மாற்றியிருக்கிறார். அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அதை கல்லர் குகையாக மாற்றிட்டான். இன்றைக்கி நிறைய சபைகளில் பார்த்திங்கன்னா, நம்ம சபைகளில் இல்லை, நிறைய சபைகளில் இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணியிருப்பாங்க. ஏலம் விடுறது சரிங்களா, அதுக்கு ஒரு நாள் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் வச்சுருக்கிற சில காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஒரு டென்ட்டு மாதிரி அந்த சபைக்கு பக்கத்துலேயே போட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க ஒரு கடை மாதிரி திறப்பாங்க. அதை இப்போ ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 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 அதிர்ஷ்டம் 10 ரூபான்னு வச்சுங்களேன், அவங்க 25 ரூபான்னு வைப்பாங்க. அதை நம்ம கடவுளுக்குன்னு கொடுத்துட்டு நம்ம அதை வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த காணிக்கை எடுத்து அவங்க சபையினுடைய வளர்ச்சிக்காக அவங்க உபயோகப்படுத்துவாங்க. இப்படி நிறைய தந்திரங்களெல்லாம் இன்றைக்கி சபைகளில் இருக்குது. அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் தேவனுடைய வீட்டை ஜெப வீடாக மாற்றியிருந்தால், இவங்க என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க, அதை கல்லர் குகையாக மாற்றியிருக்கிறாங்க. இப்போது நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நம்மை குறித்து ஒரு நல்ல நோக்கம் வைத்திருக்கிறார். ஆனால் எதிராளி ஆகிய பிசாசு என்ன பண்ணிட்டான், அதை விதமாவது அதை வேறு விதத்தில் பயன்படுத்தி அந்த சபையில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படக்கூடாது இல்லைங்களா. நிறைய சபையில் பார்த்திங்கன்னா கூட்டங்கள்லாம் பெரிய பெரிய கூட்டமாக இருக்கும். சில இடங்கள் எல்லாமே நிறைய இன்றைக்கி பெரிய பெரிய சபைகள், மெகா சர்ச்சஸ்லாம் இருக்குது. சர்ச்சஸ் சென்னையில் இருக்குது, சேலத்துலேயும் இருக்குது, நிறைய சபைகள் இருக்குது. திரளான ஆத்துமாக்கள் வராங்க. இப்போ கடந்த நாட்டில் ஒரு ஊழியக்காரர் பேசியிருந்தார். அவர் சொல்லும் பொழுது, பெரிய சபையை துவங்கிறதுக்கு வேதத்தில் எந்த விதமான இதுவுமே இல்லை. அப்படி மெகா சர்ச்சு தொடங்கணும்னு ஒரு திட்டமே இல்லை, தேவனுடைய திட்டமே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா, பெரிய சபையாக, தங்கள் சபை பெரிய சபையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி அந்த ஆத்துமாக்களையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்க புதுசாக போய் ரட்சிக்கப்பட்டு கொண்டு வரது கிடையாது.
வேறு சபைக்கு போகிறவங்கள அங்கே பக்கத்தில் இருந்து இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நான் சேலத்தில் இருந்த பொழுது, சேலத்தில் இருந்ததால் இப்போ ஒரு பெரிய சபை இருக்குது. அந்த சபையில் இருக்கிறவங்களும் அங்கே வந்து வச்சுட்டு பக்கத்துலேயே சபையை வச்சுக்கிட்டு நம்ம சபைக்கு வரவங்கள கூப்பிடுவாங்க, வாங்க இங்கே வந்து ஒரு வாரம் பாருங்களேன் அப்படின்வாங்க. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே பிஸ்னஸுக்காக இந்த சபையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படும்படியாகவும் எழுப்புதல் உண்டாகும்படியாகவும் அது சபையையும் தேசத்தையும் அது அது எவ்விதமாவது ஒரு பெரிய ஒரு அசைவை ஏற்படுத்தும்படியாக தான் கர்த்தர் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் தேவனுடைய திட்டம். இதற்காக தான் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பார்த்திங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை தொழுது கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்போது இந்த நட்சத்திரத்தை வெளிப்படுத்தினது தேவன். இது ஏதோ விபத்து கிடையாது. உங்களுக்கு ஒரு நோக்கத்துக்கோடு தான் கர்த்தர் வந்து அந்த நட்சத்திரத்தை உருவாக்கினார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அவர் பிறந்து இந்த உலகத்திற்குரிய பாவங்களெல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக அவர் மரித்து அவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுபடியும் நம்மை சேர்க்க வருவார் தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தின்படி தான் அந்த நட்சத்திரம் உருவானது. அதனால தான் நம்ம சொல்கிற அங்கே பாருங்கள், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை தொழுது கொள்ள வந்தோம் என்றார்கள். சாஸ்திரிகள் படித்து விட என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவின் நட்சத்திரத்தை, அவருடைய நட்சத்திரத்தினா இயேசு கிறிஸ்துவனுடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை தொழுது கொள்ள வந்தோம் அப்படின்றாங்க. அப்போது இதே போல் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் நம்மை இந்த உலகத்தில் பிறக்க வைக்கவில்லை. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்னமே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் செய்து உன்னை தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளிட்டேன் என்று சொன்னார். அப்போது எரேமியா பிறக்கிறதுக்கு முன்னாகவே தேவன் ஒரு நோக்கம் ஒன்று வைத்திருந்தார். என்ன வைத்திருந்தார்? அவரை அறிந்து கொண்டாராம். அவர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே அவரை பரிசுத்தம் செய்து தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளிட்டேன் என்றார். இதே காரியத்தை தான் இப்போ ஆண்டவர் நம்மளோடையும் பேசுகிறார். உங்களை வந்து ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை பிறப்பிக்கல. நிறைய பேர் பெற்றோர்கிட்ட போய் என்னை எதுக்கு பெற்ற, நான் எதுக்கு உனக்கு பிள்ளைங்களாக வந்து பிறக்கணும் அப்படிலாம் கேட்பாங்க. அது மகா கொடூரமான ஒரு கேள்வி. அது தேவன் அவருடைய திட்டத்தின்படி தான் நமக்கு பெற்றோர்களை ஏற்படுத்துகிறது தேவன் தான். போய் அவர்கிட்டே நம்ம கேள்வி கேட்டுருந்தா, உனக்கு நான் பிள்ளைய பிறந்த மாதிரி என்னை ஏன் பிள்ளைய பார்த்தா, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது பயங்கரமான பாவம். அந்த மாதிரி ஒரு வேளை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா, கேட்டுருந்தீங்கன்னா, உங்களுடைய பெற்றோர்கிட்ட நீங்கள் தயவாக போய் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க முதலாவது. அடுத்ததாக உங்களுடைய அம்மாவாக்கிட்ட போய் கேளுங்க. அப்படி தவறாக கேட்டுட்டோமா, என்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் உங்கள் கையில் தான் என்னை நம்பி கொடுத்துருக்கிறாரு. அதனால் என்னுடைய நம்பிக்கைக்கு, தேவனுடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்கிற உங்களை வந்து நான் கேள்வி கேட்டுட்டேன், என்னை தயவாய் மன்னிங்கன்னு சொல்லி போய் அந்த அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் போய் நம்ம கேட்கணும். எத்தனை பேர் கேட்பீங்கன்னு தெரியல, ஆனால் நிச்சயமாக கேட்கணும். இப்படி நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க. சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் பொழுது என்னை எதற்கு பெற்ற அப்படி கேட்டிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். கேட்டதில்லை யாருமே? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். கேட்டுருந்தா நீங்கள் போய் உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் இப்படி தவறாக கேட்டுட்டோமா, எனக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்கல, ஒரு வேறு ஒரு திட்டத்தை கொடுத்துருந்தா உங்களை நேரம் பட்சித்து பீத்து உங்களை ரத்தத்தை உறிஞ்சி உங்களை கொண்டு போய் குழியில் போட்டிருப்பாங்க. அதனால் கர்த்தர் உங்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்தணும்னு சொல்லி தான் சரியான தாய் தகப்பனை உங்களுக்கு ஆண்டவர் தெரிவு செய்கிறார். தாய் தகப்பனை தெரிவு செய்கிறதுன்றது நம்முடைய கையில் கிடையாது, அது ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. சரி, இப்போது தேவன் அந்த நட்சத்திரத்தை எதற்காக அனுப்பினார் அப்படின்னா, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில்
அவரை தொழுது கொள்ளும்படியாக, இயேசுவை ஆராதிக்கும்படியாகவே அந்த நட்சத்திரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த நட்சத்திரத்தை நடத்தியது தேவன். இது தேவனுடைய திட்டத்தை அனுமதித்து அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றினது. இப்படி இன்னொரு நட்சத்திரத்தை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். எஸ்தர்ன்னு சொல்லி ஒரு மக்கள். இவங்களை குறித்து வாசிக்கும் பொழுது இவங்க ஒரு நோக்கத்திற்காக தான் தேவன் அவர்களை உருவாக்கி வைத்திருந்தார். ஏன்னா அந்த நாட்களில் யூதர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டி அந்த முழு குடும்பத்தையும் அந்த கோத்திரத்தையே ஒன்றும் இல்லாமல் அழிச்சு போடணும்னு சொல்லி ஒரு திட்டம் வகுத்ததான ஒரு மனிதன் இருந்தான். ஆமாம், அவனுடைய திட்டத்தை எதிர்த்து அது தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக செய்யும்படியாகவே எஸ்தரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தார். எஸ்தர் என்ன சொன்னாங்க, நான் சத்தாலும் சாகிறேன், நான் இந்த காரியத்தில் போய் நான் உதவி செய்வேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து அந்த யூதர்களுடைய விடுதலைக்கு ஒரு பெரிய அடிக்கல்லை அவள் வைத்தா, அஸ்திவாரத்தை போட்டிருந்தாள். அவர் அப்போது அந்த சொல்கிறாரு, நீ இல்லைன்னா வேற ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு தேவனால் முடியும். ஆனால் இன்னும் இந்த நாட்களில் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியாது அவனை தெரிந்து கொண்டார்னு சொல்லி அந்த எஸ்தரை தெரிந்து கொண்டார். அந்த எஸ்தருடைய தெரிந்து கொண்ட நோக்கத்தை எஸ்தர் என்ன பண்ணாங்க, நிறைவேற்றினாங்க. அதுபோல் நம்ம ஒவ்வொருத்தரை குறித்தும் நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்தை குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம இதில் நிறைய பேர் தவறி போயிடும். நிறைய பேருக்கு நட்சத்திரம் இருக்கிறதே தெரியல. நட்சத்திரத்தை தேவன் எதற்காக உருவாக்கினார் அப்படின்னா, அவைகளை பாருங்கள், ஆதியாகமம் 1 அதிகாரம் 14 வசனம் பாருங்கள். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாகட்டும் என்றார். மேலும் அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருடங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருப்பதாக என்றார். அப்போது அடையாளத்திற்காகவும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காகவும் அந்த நட்சத்திரங்களை தேவன் அந்த ஏற்படுத்தியிருந்தார். அப்போ தேவன் உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. யாருமே நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கலைங்க. தயவு செஞ்சு அப்படி தவறாக நினச்சிக்காதீங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி உங்களை உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் வைக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் இப்போ ஏன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா, நமக்கு வந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பாவம் செஞ்சிட்டோம். அந்த பாவத்தின் நிமித்தமாக நம்ம மேலே ஒரு தண்டனை வந்து நமக்கு நியமித்து வைத்திருந்ததான இடத்துலேருந்து நம்ம கீழே விழுந்துட்டோம், அல்லது ஒரு சாபத்துக்குள்ளே வந்துட்டோம். கர்த்தர் அதிலிருந்து மாற்றும்படியாக இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நட்சத்திரத்தை பார்த்த பொழுது ஏரோது ராஜா என்ன பண்ணாராம், பயப்பட்டாராம். அவருக்கு ஏன் பயம் வரணும் இல்லைங்களா? நட்சத்திரத்தை பார்த்தோன்னே மத்தேயு 2 அதிகாரம் 3 வசனம் பாருங்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏன் உங்களுக்கு கலக்கம் வரணும்? அவர் வந்ததான நோக்கத்தை பிசாசு தெரிஞ்சுக்கிட்டான். இவர் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு விடுதலை கொடுக்கணும்னு வந்திருக்கிறாரு, ரத்தம் சிந்தணும்னு வந்திருக்கிறாரு. அதனால் அவரை பார்த்தவொடனே ஏரோதுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அவர் மனுஷன்தான், ஆனால் ஏரோதுக்குள்ளே இருக்கிறதான கிரியை செய்கிற பிசாசு அவன் பயந்துட்டான். இப்போது அதாவது அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனுடைய திட்டம் ஒரு தீமையான திட்டமாக இருக்கிறது. அந்த ஏரோது போட்டதான திட்டம் தீமையான திட்டமாக இருந்தது. அவன் 3 வசனம், ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் மக்களின் வேத பண்டிதர்கள் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு முன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இப்போ இதை பார்த்தவனே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. உடனே இப்போ அந்த ஏரோது என்ன பண்ணுறாருன்னா ஒரு தந்திரமாக ஒரு திட்டம் போடுறாரு.
7ஆம் வசனம், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவள் திட்டமாக விசாரித்து, நீங்கள் பிள்ளை குறித்து திட்டமாக விசாரியுங்கள், நீங்கள் பிள்ளை கண்ட பின்பு நானும் வந்து பிள்ளையை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவளை பெத்லகேமுக்கு அனுப்பினான். இப்போது இந்த இடத்துல அந்த ஏரோது வந்து தந்திரமாக ஒரு தந்திரம் பண்ணுறாரு. அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், திட்டமாக விசாரித்து என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானும் பிள்ளையை வந்து பணிந்து கொள்ளும்படியாக நான் வரேன் அப்படின்னாரு. இப்போ இந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்ம இடத்துல வஞ்சகமாக நம்மளை ஏமாற்றும்படியாக உங்களை குறித்து அவங்க கேட்பாங்க, உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நாமளும் நம்பி என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரத்தில் போய் நம்முடைய காரியங்களை சொல்லிடுறோம். அது எல்லாரோடையுமே போய் நம்ம ஓப்பனாக இருக்கவே கூடாது. அதுக்கு தான் இந்த டிசைன்மெண்ட் ஸ்பிரிட் வேணும். பகுத்தறியக்கூடிய வரம் நமக்கு தேவை. பகுத்தறியக்கூடிய வரம் இல்லைன்னா நம்ம எதிராளிங்கிட்டே போய் நம்ம பண்ணிடுவோம்னா நம்முடைய ரகசியத்தெல்லாம் சொல்லிடுவோம். அவங்க அதை எளிதாக நமக்கு விரோதமாக அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஞானிகளுக்கு சந்தோஷம், ஆனால் ஏரோதுக்கு பயம். இந்த நட்சத்திரத்தை பார்த்தோடனே சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம், ஆனால் ஏரோதுக்கு பயம். ஏன்னா நம்முடைய லக்கு பிசாசுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. உங்களை குறித்து ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், நல்ல எதிர்காலம். அந்த எதிர்காலத்தை குறித்து பிசாசுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ, இந்த குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் அழிச்சு போட்டலான்னு நினைக்கிறேன், ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படி ஒரு திட்டத்தோடு இந்த குழந்தை இந்த வீட்டில் வந்து பிறந்திருக்குதே அப்படின்னு சொல்லி அவன் அதுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை அவன் திட்டம் பண்ணுவான். சிலருக்கு பயத்தை கொடுக்கும், சிலருக்கு நடுக்கத்தை கொடுக்கும். ஏரோது ஏமாற்றம் அடிக்கிறான். ஏரோது வந்து ஏமாத்துறான். அந்த குழந்தைய வணங்குறேன்னு சொல்கிறது வந்து பொய்யான ஒரு வார்த்தை. நம்மக்கிட்ட வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, ரொம்ப கரிசனையோடு நம்மளை விசாரிப்பாங்க, நம்ம குடும்பத்தை குறித்து ரொம்ப ஆர்வத்தோடு கேட்பாங்க. ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாம்பை போல வினாவுள்ளவர்களாக இருக்கணும். எல்லாரோடையும் இப்படி நான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சி நான் போயிட்டுங்கன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் அதை தான் நமக்கு தெரியப்படுத்துகிறாரு. நீங்கள் போய் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நாட்டில். ஏன்னா ஏமாத்துறதுக்குன்னு பிசாசு ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும்படியாக பிசாசு வந்திருக்கிறான். அதை தெரிந்து கொண்டு நம்ம அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏரோது ஏமாத்துறான், ஆனால் அவன் வணங்கிறதுக்காக அவன் சொல்லலை. பிள்ளை குறித்து நானும் வந்து பிள்ளையை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவளை பெத்லகேமுக்கு அனுப்பினா இல்லைங்களா. அவன் வந்து வணங்கிறதுக்காக அல்ல, அந்த பிள்ளையை கொள்ளும்படியாக அவன் ஒரு திட்டத்தை போட்டிருந்தான். அப்போது உங்களை பார்த்தா நிறைய பேர்த்துக்கு பயம் ஏற்படும். ஒருவேளை அது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நம்ம தேவன் யாருன்றது அறியாமல் இருக்கிறோம், பிசாசு யாருன்றதையும் தெரியாமல் இருக்கிறோம், எதிராளிகள் யாருன்றது தெரியாமல் இருக்கிறோம். அதனால தான் போய் நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் போய் விரோதிகிட்ட போய் மாட்டிக்கிறோம். சில வீட்லேயே பிள்ளைங்க இருப்பாங்க, உங்களுக்கு சில குடும்பங்கள்லேயே உங்களுக்கு சிலது ஏரோதுங்கள் இருப்பாங்க. அவங்க உங்கள்கிட்ட ரொம்ப நயவஞ்சகமாக பேசுவாங்க, எனக்கு இது கொடு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு. நாமளும் என்ன பண்ணுவோம், நம்மளிடமே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு நம்ம எழுதி கொடுப்போம். ஆனால் அந்த பிள்ளை அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு அது வஞ்சித்து போயிடும். இப்படி நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், நாணம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏன்னா 2 கொரிந்தியர் பாருங்க, 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எடுத்துட்டிங்களா? வாசிக்கலாம் பாருங்க. அது ஆச்சரியமில்லை, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுகிறானே. அப்போ சாத்தான் எதை தரிச்சிட்டு இருக்கிறான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்தா தேவ தூதன் மாதிரி தான் தெரியும், அவனை பார்த்தா பிசாசு மாதிரி தெரியாது, தேவ தூதன் மாதிரி தான் தெரியுமா. நம்ம அவனை பார்த்து ஏமாந்து நம்பி நிறைய பேர் அப்படி தங்களுடைய குடும்பங்களில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள அனுமதித்து உள்ளே கொண்டு வந்து அவங்க வந்து நமக்கு சில செய்திகளெல்லாம் சொல்லுவாங்க. தேவதூதர்கள் மாதிரி சில செய்திகளை சொல்லலாம். ஓ, எனக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கிறாரு, நல்ல செய்தியை தான் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காப்பியெல்லாம் கொடுத்து
டீ பலகாரம்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட உங்கள் காரியங்களெல்லாம் சொல்லி அவன் சொன்ன காரியத்தெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அவன் போன பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளார ஒரு பெரிய கலவரம் குழப்பம் வந்துடும். அதுவரையும் அமைதலாக இருந்ததால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளார ஒரு குழப்பம் உண்டாயிடும். பிசாசு இந்த கடைசி நாட்களில் குடும்பத்தை கெடுக்கணும், கலவரம் பண்ணணுன்ற திட்டத்தோடு தான் வந்திருக்கிறான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி. கடந்த ஒரு 4-5 நாளாக இதை ஆண்டவர் எனக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாரு, இதே காரியத்தை குறித்து. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே யார் வராங்க யார் போகிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேனுது. மனுஷன் மாதிரியே தான் வருவாங்க, ஆனால் பிசாசுடைய ஏஜென்ட்டுகளாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுவாங்க, நல்லது சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நன்மையானதாக தான் நடக்கும், உங்களுக்கு தெரியும். சொல்லிட்டு போன அப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற நிம்மதியே போயிடும். அதுவரை நீங்கள் அன்பாக இருந்த உங்களுடைய குடும்பம் அப்படியே ஒரு பிரிவு வந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. குடும்பத்தை குறித்து நீங்கள் ரொம்ப கர்ச்சனையோடு அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உங்களை குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டம் அது தீமைக்குரிய திட்டம் இல்லை, அது நன்மைக்குரிய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், எரேமியா 11 அதிகாரம் நினைக்கிறேன் 29 வசனம் பாருங்கள். எரேமியா 11 உங்களை குறித்து நான் வைத்திருக்கிறதான எண்ணம் அது நன்மைக்கு ஏதுவானதாகவே இருக்கிறது, தீமைக்கு ஏதுவானது கிடையாது. அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான அந்த யோசனை நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறதுடைய தீமைக்கு ஏதுவானது கிடையாது. அதுதான் தேவனுடைய திட்டம், நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். ஆனால் நம்ம அதை உணர முடியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பிசாசுடைய சத்தத்தை கேட்டு நம்ம மாறி போயிட்டோம். கர்த்தர் இதிலிருந்து நமக்கு விடுதலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த திட்டம் உங்களை குறித்து பிசாசு அப்படி ஒரு திட்டம் அபாயகரமான ஒரு திட்டம் போட்டிருந்தாலும் கர்த்தர் அதில் தலையிட்டு உங்களை வேறு வழியாக நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், சிலவங்க திட்டம் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த திட்டத்தின்படி தான் நடப்பீங்க. ஆனால் உங்களை பார்த்துக்கிட்டு உங்களை உருவாக்கினதான தேவன் அவருடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் அவர் உங்களை சும்மா விட போவது கிடையாது. அழிவுக்காக உங்களை உருவாக்கலை, அழிவின் பாதையிலிருந்து உங்களை தெரிந்து கொண்டார். ஆனால் பிசாசுடைய தந்திரத்தை அறியாமல் போய் இப்போ சிக்கிக்கிட்டீங்க, நீங்கள் தவறி போயிருக்கிறீங்க. ஆனால் தவறி போன இடத்துலேருந்து உங்களை மறுபடியும் விடுதலை பண்ண தேவன் போதுமானவராக இருக்கிறார். அதற்காக தான் அவர் நம்மளோட பேசுகிறாரு, சொப்பனத்தை கொடுப்பார். பார்த்திங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு சொப்பனத்தில் காட்சி தராரு. ரெண்டாம் அதிகாரத்தில் இப்போ பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகும்போது அவள் கிழக்கில் கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவளுக்கு முன் சென்றது. அவள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவையும் அவளுடைய பிள்ளையாகிய தாயாகிய மரியாளையும் கண்டு அவங்க சில இதெல்லாம் பொன் தூப வர்க்கம் வெள்ளை போகணும் இது எல்லாத்தையும் காணிக்கையாக படைச்சி அங்கே வணங்கின பின்னாடி 12ஆம் வசனம் பாருங்கள். பின்பு அவர்கள் ஏரோது நிலத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று கனவிலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி போனார்கள். இந்த சாஸ்திரிகள் போய் வீணாக சிக்கிக்கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் நிச்சயமாக நிறைவேறணும். அதை நடுவழியிலேயே உடைக்கணும், வெளுக்கணும், அதை ஒன்றுமில்லாமல் போகணும்னு சொல்லி பிசாசு தந்திரம் பண்ணியிருந்தாலும் கர்த்தர் என்ன சொன்னார், அந்த சாஸ்திரிகளுக்கு கனவில தோன்றி நீங்கள் போக வேண்டாம் என்று
தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி போனார்கள். அப்போது நம்மளோட தேவன் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. சில நேரத்தில் கனவுகள் நம்ம சாதாரண கனவாக நினச்சிக்கவே கூடாது. கனவு மூலமாக தேவன் நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறார். இல்லைன்னா தீர்க்கதரிசனங்கள் மூலமாக பேசுவார், வார்த்தைகளின் மூலமாக பேசுவார், பாடல்களின் மூலமாக பேசுவார். ஏன்னா நீங்கள் ஒரு நோக்கத்திற்காக தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு எதிராக ஒரு விரோதி இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து போயிட்டீங்க. அவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு நீங்கள் இப்போ கலங்கி வந்திருக்கிறீங்க. கலங்கி வந்திருக்கிறதான உங்களுடைய கலக்கத்தை நீக்கும்படியாக தேவன் இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும். அவர் பேசும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். தேவன் என்ன பண்ணுறாரு? சாஸ்திரிகளை எச்சரிக்கிறார், அவருடைய வழியவே மாற்றார், குழந்தையை பாதுகாக்கிறார். இதுதான் தேவனுடைய செயல். உங்களுக்காக கொடுத்துருக்கிறதான அந்த நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த விதத்திலும் எந்த சத்ருவினாலும் திருடப்பட்டு போய்விடவே கூடாது. உங்களை இப்போ இந்த ஏரோப்ளேன்லாம் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஹைஜாக் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. கடத்திக்கிட்டு போய் அவள் போக வேண்டிய டைரெக்ஷனை விட்டுட்டு வேறு டைரெக்ஷன் கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தி தீவிரவாதிகளெல்லாம் விடுதலை பண்ணலன்னா இவங்க எல்லாத்தையும் சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு ஒரு நாட்டில் பயப்படுத்துவார். நம்முடைய இந்திய விமானம் கூட அப்படி ஆயிருந்தது. நிறைய இடங்களில் இப்படி இருக்குது, ஹைஜாக் பண்ணுறாங்க. இது விமானத்துக்கு மாத்திரமல்ல, முக்கியமாக உங்களுடைய நட்சத்திரத்தை என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? கடத்துகிறாங்க. இதற்காக தான் பிசாசு இந்த குறி சொல்கிறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, இவங்கள எல்லாத்தையும் வச்சுருக்கான். அவங்கக்கிட்ட போய் இவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை வளர விடாதபடிக்கு, அந்த பிள்ளைகளுடைய அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் உன்னுடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அப்போ நம்முடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி, படிப்பு அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்தி அதை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தர் பேரில், தேவனுடைய வார்த்தையின் பேரில் நம்முடைய நம்பிக்கையை வைத்து நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் இதிலிருந்து நம்மை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய ஜனங்கள் ஒரு நாள் ஏமாற்றம் அடைய போகக்கூடாது. அதற்காக தேவன் நம்மளை உருவாக்கலை. நட்சத்திரத்தை எவ்விதமாவது பாதுகாக்க வேண்டும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். இதிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிறதான அழைப்பில் அவர் நம்மை சரியாக ஒரு போதுமானவராக இருக்கிறார். நம்ம அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நம்ம தேவ சமூகத்தில் இரவும் பகலும் அதிகமாக நம்ம நேரத்தை செலவு பண்ணி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். தவறான ஜோதிடர்களையும் ஏமாற்றுக்காரர்களையும் குறி சொல்களையும் நம்பி நிறைய பேர் ஆபத்துகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் உருவாக்குவதற்கு ஒரு நோக்கம் வைத்திருந்தார். உங்களையும் என்னையும் உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அந்த நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நிறைய பேத்துக்கு அதை புரியாமல் விட்டுட்டோம். கனவுல உங்களை குறித்து சொல்லியிருப்பார், உங்களுடைய குடும்பத்தை குறித்து சொல்லியிருப்பார். ஆனால் இது எதற்காக இந்த கனவு வந்துச்சுன்னே தெரியாமல் நீங்கள் விட்டுருப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய குடும்பம் அப்படி குழப்பத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு விஷயம் நான் மறந்து போயிட்டேன், அதை புரியாமல் போயிட்டேன். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த குடும்பத்தை எனக்கு கொடுத்தீங்க, இந்த புருஷனை எனக்கு கொடுத்தீங்க, இந்த மனைவியை எனக்கு கொடுத்தீங்க, இந்த பிள்ளை எனக்கு கொடுத்தீங்க, எதற்காக எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, அதை நீங்கள் எனக்கு தயவாக காண்பீங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். நிறைய பேர் பிள்ளைகள் மேலே ஒரு கோபத்தோடு ஒரு ஆத்திரத்தோடு இருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு சில நன்மைக்குரிய காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. திருமணம் நடக்க மாட்டேங்குது. திருமணம் நடந்தாலும் ஒரு போராட்டத்தில் இருக்குது. எதுக்காக இப்படி நடக்கணும், எதற்காக இந்த குடும்பத்தை கொடுத்தீங்கன்னு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுருக்கலாம். தேவன் சொல்லுவார், உனக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கல, ஒரு நோக்கம் இல்லாமல் திருமணம் வாழ்க்கையில் நடக்கலை, வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த திருமண காரியத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறேன். ஆனால் நடுவழியில் விரோதி ஒருத்தன் இருக்கிறான். அவனை நீங்கள் புரியல. ஆனால் அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு
நீங்கள் உங்களுடைய சிந்தையில் குழம்பி போய்கிட்டே இருக்கிறீங்க. குழம்பக்கூடாது, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு செகண்ட் டச் பண்ணுவார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே முதல் தடவை நீங்கள் எனக்கு சொன்னீங்க, அதை நான் மறந்து போயிட்டேன். தயவு செஞ்சு என் தலையை இன்னொரு தடவை ஒரு 2வது தடவை தொடுங்க ஆண்டவரே. ஒரு இடத்துல ஒரு குருடனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்பொழுது அவனை இப்போ நீங்கள் என்ன பார்த்த அப்படின்னு நான் சொன்னால் பார்க்கும்பொழுது நடக்கிற மனுஷர்களை நான் எப்படி பார்த்தாலும் மரத்தை போல பார்த்தாலும். உடனே ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, செகண்ட் டச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவன் தெளிவாக பார்த்தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இந்த குடும்பத்தை எந்த நோக்கத்திற்காக என்ன இந்த இடத்த கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒருவேளை ட்ரான்ஸ்ஃபர் காரியமாக இருக்கலாம். எதுக்காக இந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க? நான் எங்கேயோ இருந்தேன், நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேறு யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம். மற்ற மனுஷங்கிட்ட கேட்டால் உங்களை குழப்பிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் தான், ஏன்னா அவர் தான் உங்களுக்கு இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த துணை உங்களுக்கு அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த இருப்பிடத்தை உங்களுக்கு கொடுத்தது அவர் தான். அந்த வீட்டை கொடுத்தது அவர் தான். அந்த நிலத்தை கொடுத்தது அவர் தான். அவர் ஒரு நாள் தீமை செய்கிறதுக்காக உங்களை அந்த இடத்தையோ அந்த நிலத்தையோ உங்களுக்கு கொடுக்கலைங்க. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நீங்கள் தேவனிடத்தில் போய் கேட்கும் பொழுது அவர் தெளிவாக சொல்லுவார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அவன் வேறொரு கனவு கண்டு தன் சகோதரர்களை நோக்கி, நான் இன்னும் ஒரு கனவை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அதை அவன் தன்னுடைய தகப்பனுக்கும் சகோதரர்களுக்கும் சொன்னபோது அவனுடைய தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த கனவு என்ன? நானும் உன்னுடைய தாயாரும் சகோதரர்களும் தலைவரைக்கும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவனுடைய தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான். இந்த கனவின் அர்த்தம் யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் தகப்பனாருக்கும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்குது. முதல்ல 11 நட்சத்திரம் தான் வணங்குறதா பார்த்தான். அடுத்தது சூரியனும் சந்திரனும் தன்னை வணங்குறதாக அவன் கனவு காண்றான். இந்த கனவை சொன்ன உடனே அவங்க அவங்களுடைய அப்பாவுக்கு எளிதாக புரிஞ்சிருது, சகோதரர்களுக்கும் எளிதாக புரிஞ்சிருது. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வந்துடுதுன்னா பொறாமை வந்துடுது. ஓஹோ, இவன் மேலே இப்படி ஒரு அழைப்பு இருக்குதா, இவனுக்கு முன்னாடி போய் நான் போய் வணங்கணுமா? இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் போய் சிக்கி கொள்கிறோம். உடனடியாக அவர்களுக்கு பொறாமை குணம் வந்துடுது. பொறாமை வந்தவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த செய்தியை செய்தியை கேட்குறதால நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த செய்தியை கவனமாக கேளுங்க. இப்போ இதே காரியத்தை தான் ஏரோதும் அந்த நட்சத்திரத்தை பார்த்த பின்பு ஏரோதும் அப்படி அந்த தேசத்தில் இருக்கிறதான அவர்கள் எல்லாருமே பயந்தாங்க. ஏன்னா நம்மளை குறித்து ஒரு தெளிவை பிசாசு ஓரளவுக்கு அனுமதிச்சுட்டான். இந்த குழந்தைய இந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஆளாக ஏற்படுத்த போகிறான். இந்த குடும்பத்தில் இந்த மகன் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறான். இந்த குடும்பத்தில் இருக்கிற வறுமையை மாற்றுவதற்கு கர்த்தர் அந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பிசாசுக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அழிப்பதற்காக அவன் முயற்சி செய்வான். நீங்கள் விரும்பினாலும் விரும்பினாலும் உங்களுக்காக கொடுத்துருக்கிற அந்த நட்சத்திரம் நிச்சயமாகவே பிரகாசிக்க போகிறது. நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிற அந்த நட்சத்திரம் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எனக்குன்னு நீங்கள் கொடுத்துருக்கிறதான இந்த அழைப்பை என் வாழ்க்கையில் சிறந்ததாக மாற்றுவதற்கு நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. நான் எப்பயுமே உங்கள் கையிலேயே இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம தயவு செஞ்சு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? உங்களை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரு, உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. அந்த திட்டம் இல்லாமல் உங்களுக்கு இந்த காரியத்தை அவர் அனுமதிக்கலை. அதனால் நீங்கள் அதை ஏனோ தானோ நினச்சிட்டாரீங்க. கடைசியாக உடஞ்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு அழுகிறத விட இப்பயே நம்ம அதுக்காக ஒருவேளை இதுவரையிலும் கடந்த நாட்களில் வீணாக போயிருக்கலாம். ஆனால் வீணான போன நாட்களை மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு உறுதியாக மாற்றுவார். எனக்கு ஏன் அந்த பிள்ளை கொடுத்தீங்கன்னு நீங்கள் நிறைய பேர் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களுக்கு அந்த பிள்ளையை கொடுக்கல. ஒருவேளை அந்த பிள்ளை இன்றைக்கி படிக்காதது புள்ள மாதிரி தெரியலாம், அழகில்லாத புள்ள மாதிரி தெரியலாம். ஆனால் அதை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதை கொண்டு தான் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார்.
அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்காக நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த பிள்ளை குறித்து, இந்த ஆசீர்வாதத்தை குறித்து எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க, அந்த திட்டத்தை நான் தெளிவாக புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். எனக்கு ரொம்ப அவசியம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுடைய நட்சத்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரம்னா உங்களுடைய விதி அப்படின்னு சொல்கிறது இல்லைங்களா, அந்த விதியின் மறுபெயர் தான் உங்களுடைய நட்சத்திரம். அடுத்ததாக உங்களுடைய விதியை சுமந்து செல்லக்கூடிய கேரியர். அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற விதியை சுமந்து செல்லக்கூடியதான கேரியராக இருக்கிறது. கடினமான காரியங்களில் நேரங்களில் நீங்கள் உங்களது வாழ்க்கையை எளிதாக கடப்பதற்கு அல்லது செய்வதற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற வைப்பு தொகையாக இருக்கிறது. உங்களுடைய கஷ்ட நேரத்தில், உங்களுடைய பொருளாதார தேவைகளுக்கு மத்தியில் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு அந்த பிள்ளையாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த கணவராக இருக்கலாம், அந்த மனைவியாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கடந்து வருகிறதான அந்த பாதையில் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. உங்களை பாதுகாப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை பண்ணியிருக்கிறார். அடுத்ததாக இந்த நட்சத்திரம் என்பது ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையையும் குறிக்கிறது. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நன்றாய் மாற்றுவதற்கு வேண்டிய ரகசியம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தை மாற்றுவதற்கு அந்த ரகசியம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. கடவுளால் உருவாக்கப்பட்டு உங்களது பிறப்பிலிருந்தே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மகிமையாக இருக்கிறது. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நன்றாக மாற்றுவதற்கு வேண்டிய ரகசியம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த கொள்ளை குறித்து, இந்த குழந்தை குறித்து, இந்த பிஸ்னஸை குறித்து நீங்கள் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்க, எதற்காக எனக்கு கொடுத்தீங்க? தேவன் தெளிவாக உங்களோட பேசுவார். கிறிஸ்தவங்க என்பது சும்மா அப்படியே சபைக்கு வந்துட்டு ஏதோ பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படி கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுறதில்ல. ஜெபம் பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் இல்லை. இந்த ஜெபத்தை ஊக்கமாக கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் பண்ணணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகளாக இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறாமல் இருப்பதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு தெளிவான ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லைன்னா நிச்சயமாக உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அது இனி வரும் காலங்களில் ஜெபம் இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தை உங்களால் நடத்தவே முடியாது. உங்களுடைய ஜெபம் சாதாரண ஜெபமாக இருக்கக்கூடாது, போராடி ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் அந்த போராடி ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த நேரத்தில் எழும்பி ஜெபிக்கணும். இரவில் 12 மணிலேருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அது கொஞ்சம் கடினமான நேரம் தான். இல்லைன்னா 3 மணிலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோட பேசுவார், உங்களோட உணர்த்துவார். அந்த ஜெபம் பண்ணுறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் ஒரு நாளும் தீரவே தீராது. நீங்கள் மாட்டு கொட்டாயில் பிறந்துட்டு, இயேசு கிறிஸ்து இப்போ சாகர்வரில் மாட்டு கொட்டாயிலே இருந்தார். அதனால் நீங்கள் பிறந்த இடத்த நினச்சிக்கிட்டு இப்படி வந்துட்டேனே இப்படி பிறந்துட்டேனேன்னு நினைக்காதீங்க. உங்களை மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நான் பிறந்த இடம் இப்படி என்னை பிறக்க வச்சுருக்கிறீங்க, என்னை இதிலிருந்து உருவாக்குவதற்கு உங்களால் முடியும். நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த வீட்டுக்குள்ளே என்ன வச்சுருக்கிறீங்க, இந்த சூழ்நிலையில் என்ன வச்சுருக்கிறீங்க, இந்த நாட்டில் என்ன வச்சுருக்கிறீங்க, அவர் நம்மளோட தெளிவாக பேசுவார். இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவனிடத்தில் பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை, தேவன் பேசுகிறத கேட்கறதுக்கும் அவங்களுக்கு ஆர்வமே இல்லை. எங்கேயாவது போனால் யாராவது குறி சொல்லுவாங்களா, ஜோசியம் சொல்லுவாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களா, அதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய நாட்களை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லி. அது ஒரு நாளும் அது தவறான காரியம். அது நிறைய நேரத்தில் இந்த நாட்களில் குறி சொல்கிறவங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க தங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க. அதனால் யாரையுமே நம்பவே கூடாது. நம்ப வேண்டிய ஒரே ஒருவர் தேவன். நம்பக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான். மனிதனுடைய வார்த்தையெல்லாம் மாறி போயிடும், தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. ஆனால் அந்த மாறாத வார்த்தைகளை நம்ம பிடித்து கொள்ள வேண்டுமே ஒழிய மாறி போகிறதான அந்த மனிதனுடைய வார்த்தையை நம்ம கேட்கவே கூடாது. கடவுள் தோல்விகளை உருவாக்குகிறவர் கிடையாது. மனிதர்கள் இங்கு வந்து தவறுகளை செய்யும் பொழுது அவ்வாறு தாக்கப்படுகிறார்கள். கர்த்தர் நம்மளை தவறு செய்வதற்காக இந்த உலகத்தில் உண்டாக்கலை. நம்ம தவறான இடத்துல தவறான மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு தவறு செஞ்சிட்டோம். இப்போ அதிலிருந்து சரி செய்து கொள்வதற்கு நம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். உங்களுக்குள் இருக்கிறதான அந்த விஷயம் உங்களுக்கு செல்வத்தை தரக்கூடியது. அந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது.
என்னடா நட்சத்திரம் நட்சத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே நீங்கள் நினைக்காதீங்க. இதில் தான் ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. இந்த நட்சத்திரம் உங்களுடைய வீட்டில் இருக்கிற தரித்திரத்தெல்லாம் மாற்றும். அந்த நட்சத்திரத்தை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அது போகிற பாதையில் நீங்கள் போனீங்கன்னா, இதுவரையிலும் நீங்கள் பார்த்ததான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அந்த நட்சத்திரம் உங்களை தெளிவாக வழி நடத்தி விலக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துடும், நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும். அப்போது இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்காக நீங்கள் வைத்திருக்கிறதான, என்மேல் வைத்திருக்கிறதான இந்த நட்சத்திரத்தை நான் பார்க்கும்படியாய், அதை பின்பற்றி நடக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்படி இந்த நாள்லேருந்து நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்கள், தீர்மானம் எடுங்க. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் இப்படி இந்த நாள்லேருந்து நாங்கள் இப்படி ஜெபம் பண்ண யோசித்துருக்குறோம், எங்களுடைய ஜெப நேரத்தை நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்கன்னு சொல்லி நம்ம தேவனிடத்தை கேட்போம். உங்களுடைய நாணத்திற்கும் திறமைக்கும் சமமான அந்த விஷயம் உங்களுடைய இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய நாணத்திற்கும் திறமைக்கும் சமமான விஷயம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் அந்த விஷயம் உங்களை உங்களாகவே மாற்றும். நீங்கள் யாராக இருக்கணும்னு ஆண்டவர் உங்களுக்கு விரும்பினாரோ அப்படி தான் நீங்கள் இருக்கணுமே ஒழிய மற்றவங்க மாதிரி நம்ம மாறவே கூடாது. அவங்க மாறிடலாம், அம்பானி ஆட்டம் மாறிடலாம், அதானி ஆட்டம் மாறிடலாம். இல்லை, உங்களை ஆண்டவர் எதற்காக உங்களை உருவாக்கி வச்சுருக்கிறாரோ அந்த நோக்கத்தில் அதில் நீங்கள் நிறைவேறுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு, எதிர் வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு, பங்காளிகளை பார்த்துட்டு அவங்க மாதிரி நம்ம இருக்கணும்னு அப்படிலாம் ஆசைப்படவே வேண்டாம். கர்த்தர் நீங்கள் அவர் அழைத்த அழைப்பில் அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களை நீங்களாகவே இருப்பீர்கள். உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார், அநேக குடும்பங்களை கட்டுவார். ஒருவேளை இன்றைக்கி உங்கள் குடும்பத்து சூழ்நிலையே ரொம்ப மோசமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டுங்க. மக்கள் பணம் செலுத்தக்கூடியதான அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் போய் எங்கேயும் போய் பணம் கேட்க தேவையில்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த நட்சத்திரம் சரியாக நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா, அந்த நட்சத்திரத்தை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையெல்லாம் கொண்டாந்து சந்திப்பார். குறைவுகள் இருக்கும், குறைவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஆச்சரியமாக நடத்த போகிறார். அடுத்தது, இந்த நட்சத்திரம் உங்களுடைய அஸ்திவாரத்திலிருந்தே பதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அவரை வணங்க வந்தோம் என்று சாஸ்திரிகள் சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்களிடத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்துருக்குறோங்க, ஆனால் உங்களை தேடி வந்தோன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்கன்னு தெரியல. இனி வரும் காலங்களிலே நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா உங்களை தேடி ஜனங்கள் வந்து சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஆண்டவர் அனுப்பிச்சாருங்க, இந்த காரியத்தை கேட்கணும்னு சொன்னாருங்க. நிச்சயமாக செய்வார் ஆண்டவர். இல்லைன்னா அப்படியே வறண்டு போய் வறட்சியோடு தான் இருப்போம். வெறுமையாக்கப்படுகிற ஒரு ஆவி இந்த நாட்களில் அதிகமாக பூமியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த வெறுமையாக்குகிற ஆவி நம்முடைய வாழ்க்கையை வெறுமையாக்கவே கூடாது. கருப்பையிலிருந்து உங்களை பின்தொடர்ந்து வருகிற நட்சத்திரங்களை பார்க்க ஒவ்வொரு தீய ஆட்களும் இயேசுவின் நாமத்திலே அழிந்து எரிந்து சாம்பலாய் போவார்களாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். நீங்கள் கருவில் உண்டான நேரம் முதல்ல உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறதான ஒரு அசுத்தாவி உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் உங்களை தவறான பாதையில் நடத்த முடியாத முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் நடந்து நீங்கள் சோர்ந்து அழிஞ்சு போயிருக்கிறீங்க. ஆனால் அழிந்து போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை அது விடுதலை பண்ணியிருக்கிறார். இந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா? நான் பாட்டு போய் வெளியே நான் போன வாரம் சொன்னல, கிருபைன்னு ஒரு பாட்டு இருக்கும் பாருங்களா? அதில் ஒரு அடி இருக்கும், நடக்கிறேன் இன்னும் நான் அழியலை, இன்னும் சோர்ந்து போகலை, ஆனாலும் நான் வாழ்கிறேனே, ஏன் ஏன் ஏன். ஆமாம், அதுதான். இன்னும் நம்ம இருக்கிறோம், இன்னும் நம்ம அழிஞ்சு போகலை. ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு. உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றணுன்றதுக்காக தான் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறாரு. இல்லைன்னா நீங்கள் நிச்சயமாக அழிஞ்சு போயிருப்பீங்க. உலக பிரகாரமாக இந்த பாட்டை ஏதோ பாடி ரொம்ப கேவலப்படுத்தி இந்த பாட்டையே அர்த்தத்தையே மாற்றி போட்டுட்டாங்க. ஆனால் அது நிறைய அர்த்தம் இருக்குது அந்த பாட்டில், சரிங்களா? நம்மளை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இன்னும் நிர்மூலமாகலை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு கொடுத்துக்கிற நட்சத்திரம் அவ்வளோ வெளியேற பெற்ற நட்சத்திரம். அது நீங்கள் வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை மாற்றப் போகிறார். இந்த நட்சத்திரம்
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தை இதற்காக அனைவரும் உங்களை தலை வணங்குவார்கள். இன்றைக்கி நீங்கள் தலை கவிழ்ந்து இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். எந்த இடத்துல நீங்கள் தலை கவிழ்ந்து இருக்கிறீங்களோ அதே இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்தா உங்களை தேடி எல்லோரும் வருவாங்க. நீங்கள் யாரை தேடியும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வீணாக போய் அழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அங்கேயும் இங்கேயுமா. கர்த்தர் உங்களை வைத்து குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இது எல்லா மனிதர்களும் ஒத்துக்கொள்ள போகிறாங்க. இதை உங்ககிட்ட வந்து உங்களிடத்தில் இருக்கிற நல்ல விஷயத்திற்காக மக்கள் தலையை உயர்த்துவார்கள். தலை கவிழ்ந்து போயிருக்கிற நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்களுடைய தலையை நிமிர்ந்து நடக்க செய்வார் தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய இருக்கிற நல்ல விஷயத்திற்காக மக்கள் கொடி காட்டுவார்கள். வாங்க வாங்க வாங்கன்னு உங்களை அழைப்பாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் இவ்வளோ நாள் மறைஞ்சிருந்துச்சு, அது இப்போ தெரிய போகுது. அதனால் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, கொடி காட்டுவாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறாங்க. ஊழியத்திலும் சரி, ஆண்டவர் அப்படி தான் நம்மளை நடத்த போகிறார். இனி வருகிறதான நாட்களில் நம்மளை தேடி கூப்பிட்டு இங்கே வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரை யார் வர வேணாம்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை பார்த்து கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லையா? அப்படிலாம் வேணாமா? இது நான் பொய் சொல்லலை, நிச்சயமாக இது தேவன் செய்ய போகிறார். இதுதான் அவருக்கு திட்டமாக இருக்கிறது. அதனால் அவருடைய நோக்கத்திற்கு நீங்கள் முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. சிலருடைய நட்சத்திரம் மங்கி போயிருக்குது. மங்கினதான நாட்கள் அவருடைய கொண்டாட்டங்கள் நின்று விட்டது. அந்த நட்சத்திரம் எப்போ மங்கி போணுச்சுன்னே தெரியல. அந்த நட்சத்திரம் மங்கி போனதுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டாட்டங்கள் மறைந்து போயிருக்கிறது. சிலர் நட்சத்திரங்களை மனிதர்கள் கண்டுபிடித்ததினால் எதிரிகள் அடையாமல் இருக்க தங்கள் ஒவ்வொரு அடியையும் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்க விரும்புவார்கள். அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரத்தை யாரும் கண்டுகொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த நாட்டிலே நம்ம நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த நட்சத்திரம் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயம். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வெற்றியை அபிஷேகத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அது வெளிப்படுத்தும். இனி வருகிறதான நாட்களில் அந்த அபிஷேகத்தை குறித்து அதிகமாக அந்த அபிஷேகத்திலேயே நம்மளை நடத்தணும் அப்படின்னு தான் ஆண்டவர் ஒரு யோசனை எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். நிறைய பேர் அபிஷேகம் பெறாமல் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அது அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுருக்கிறோம். இந்த அபிஷேகம் தான் நமக்கு இனிமேல் வழி நடத்தணும். இந்த அபிஷேகம் தான் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தும். இந்த அபிஷேகம் தான் உங்களுடைய சகல பாதைகளிலும் உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோன்னு சொன்னாலும் அந்த அபிஷேகத்தை சரியாக அவங்க உபயோகப்படுத்துகிறதே இல்லை. தேவன் கொடுக்குற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. தங்களுடைய இஷ்டத்துக்கு பற்றி நடந்துக்கிட்டு நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை அவங்களுக்கு புரிகிறதே இல்லை. தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிறதான ஒரு உயர்ந்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த அபிஷேகம் பெற்றதான நீங்கள் அபிஷேகம் பெற்ற நாளிலே உங்களுக்குள்ளே இருந்ததான அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் இந்த நாளிலே இழந்து போயிட்டீங்க. ஆராதனையில் ஏதோ ஒரு பாட்டை பாடி வேகமாக கைத்தட்டி அதில் நிறைஞ்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அபிஷேகம் வருது. அப்படி இல்லை. சாதாரணமாக இருக்கிற நேரத்திலே கர்த்தர் உங்கள் மூலமாக நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அந்த அபிஷேகம் உங்களுக்கு தேவை. அந்த அபிஷேகத்தை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும். சும்மா அபிஷேகம் பேசிகிட்டு இருக்கிறத விட அந்த அபிஷேகம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ள தேவன் உங்களுக்கு ஒரு உதவி செய்வாராக. உங்களுடைய ஆன்மீக நட்சத்திரம் இந்த ஆண்டில் ஒரு ஒளிரும் நட்சத்திரமாக இருந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொடுக்குற நட்சத்திரம் ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக இருக்கும். நீங்கள் போய் மற்ற மனுஷங்கக்கிட்ட தலையை கொடுத்து அவங்க உங்களை விட குறைந்த நட்சத்திரமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் தலையை கொடுத்து எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த ஒளி என்ன பண்ணிடும், மங்கி போயிடும். அதாவது போய் யாருக்கிட்டையும் போய் தலையை கொடுத்து ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறது. சீக்கிரமாக யார் மேலேயும் சீக்கிரமாக கை வைக்காதன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார் தீமோத்தேயுக்கு. நம்ம எங்கே போனாலும் நம்ம தலையை கொடுத்துறோம். ஒருவேளை உங்கள் மேலே இருக்கிற நட்சத்திரத்தை விட அவங்களுடைய நட்சத்திரம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரம் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சிடும். உங்கள் நட்சத்திரம் மங்கி போயிடும். சிலர்லாம் ஜெபம் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற பலவீனம் உங்களுக்குள்ளே வந்துடும். ஜெபம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு புது பலவீனம் உங்களுக்கு தாக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நாட்களில். எப்படியாச்சும் உங்கள் நட்சத்திரத்தை பறிக்கணும், உங்களை வெறுமையாக்கணுன்ற திட்டத்தோடு தான் பிசாசு இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான்.
யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவன் மேலே அந்த அழைப்பை பார்த்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பின் சகோதரருடைய நட்சத்திரத்தை பற்றி அறிந்தவுடன் நாம் அவனை கொன்று அவனுடைய நட்சத்திரம் என்ன ஆகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னாங்க. யோசேப்பு போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறான், நான் இப்படி பார்த்தேன், கனவு பார்த்தேன் அப்படின்னு. இப்போ அவனை தூரத்தில் பார்த்தோன்னே இவங்களுக்கு அவனை கொண்டு விட்டலாம்ல, அவன் மேலே இருக்கிற நட்சத்திரம் எப்படி கிரியை செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஏன் இதை இவங்க போய் இவர் அப்பயே சொல்லணும்? அதற்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. அந்த நாட்டில் யோசேப்பு கொஞ்சம் கவனம் இல்லாமல் போயிட்டார். அதை போய் உடனே போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொன்னதுனால தான் அவருக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. இல்லைன்னா ஆண்டவருக்கு வேறு வழி இருக்கும். கொண்டு போய் இவனை அங்கே அடிமையாக கொடுத்து ஜெயிலில் வச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு வரணும்னு இல்லை. நேராக வீட்டிலேருந்து அவனை அரண்மனைக்கு கொண்டு போயிருக்கலாம் ஆண்டவர். ஆனால் இவர் என்ன பண்ணார்? அவதிப்பட்டு அவசரப்பட்டு தன்னுடைய சொப்பனத்தை தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய தாய் தகப்பனுமாருக்கும் சொன்னாங்க. அவங்களுக்கு இவன் மேலே ஒரு பொறாமை வந்துடுச்சு. அதனால் அவங்க மேக்சிமம் இதை எவ்விதமாவது தடை பண்ணணும், இவனை கொண்டு போட்டுணுன்றதுக்காக தான் இவனை தூக்கி குழியில் போட்டு, ஆனால் அங்கேயும் கர்த்தர் கிருபை உள்ளவராக இருந்து அந்த வியாபாரிகிட்ட விடுதலை பண்ணி தூக்கி இவனை விற்று அங்கே கொண்டு போய் செய்யாத பாவம் செஞ்சதாக சொல்லி இவனை ஜெயிலுக்குள்ளே போட்டு கர்த்தர் இவ்வளோ தூரம் இவனை சுற்றி கொண்டு வந்ததற்கு காரணம் யோசேப்பிடத்தில் காணப்பட்டதான ஒரு அவசரத்தன்மை. அவர் கொஞ்சம் பொறுத்து இருந்தாருன்னா, ஆண்டவரே நீங்கள் இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்துக்கிறீங்க, இப்படி ஒரு அழைப்பை கொடுத்துருக்குறீங்க, இந்த அழைப்பை குறித்து என்ன நோக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து ஜெபம் பண்ணியிருந்தாருன்னா ஆண்டவர் இன்னும் தெளிவாக அவரை வெளிப்படுத்தியிருப்பார். நம்ம நிறைய பேர் அப்படி தான் அவசரப்பட்டுறோம். ஆனால் இந்த நாளில் அந்த அவசரப்பட்டதுக்கு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எனக்கு குறித்ததான அந்த சொப்பனத்தை, எனக்கு குறித்ததை எப்படி நீங்கள் நிறைவேற்றி முடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுதான் யோபு சொல்கிறார் இல்லைங்களா? அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், எனக்கென்று அவர் என்னெல்லாம் குறித்திருக்கிறாரோ அது எப்படியும் எனக்கு நிறைவேற்றி முடிப்பார். அந்த நாட்களில் யோபுக்கு இவ்வளோ சத்தியங்கள் தெரியல. ஆனால் சத்தியத்தை அறிந்ததான நாம் இந்த நாட்களில் தேவனிடத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே என்னை எந்த நோக்கத்திற்காக அழைச்சிங்களோ அந்த நோக்கத்தை என்னை நிறைவேற்ற நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. ஒருவேளை அது காலதாமதம் ஆகலாம், தாமதிக்கலாம், தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் தாமதித்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக அது ஏற்ற காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட போகிறது. அந்த நட்சத்திரத்தை நீங்கள் பிடித்து கொடுங்க, அதற்காக நீங்கள் காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த நட்சத்திரம் உங்களுக்கு தெய்வீக வழிநடத்துதலை காட்டுகிறதாக இருக்கிறது. தெய்வீக பணி செய்வதற்கு அந்த நட்சத்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக அங்கீகாரம் அதில் உண்டு. உங்களுடைய மகிமை அந்த நட்சத்திரத்தில் உண்டு. உங்களுடைய நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் ஆதாரம் அந்த நட்சத்திரமாக இருக்கிறது. கடவுளுக்கு முன்பாக நீங்கள் யார் என்பதை அந்த நட்சத்திரம் வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய விதியின் சின்னமாக இருக்கிறது, தெய்வீக அறிவிப்பின் சின்னமாக இருக்கிறது, உங்களுக்கு தெய்வீக கையொப்பமாக இருக்கிறது. தேவன் உங்கள் மேலே ஒரு சைன் பண்ணியிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியல. அது நீங்கள் எங்கே கொண்டு போய் நிறுத்தினாலும் அதுக்கு பலன் உண்டு. தேவையான நேரத்தில் அதுக்குரிய பணத்தை அவர் கொடுப்பார். அந்த செக்கில் அவ்வளோ கையெழுத்து, அது அவ்வளோ மதிப்புள்ள ஒரு கையெழுத்து கர்த்தர் உங்கள் மேலே வச்சுருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தாமல் நீங்கள் போய் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. தேவனுடைய கையெழுத்து உங்கள் மேலே போட்டிருக்கிறாருங்க. அதை மனுஷன் சொல்லுவான் தலையெழுத்துன்னுவான். உங்கள் மேலே கையெழுத்து போட்டிருக்கிறாரு, தேவன் போட்டிருக்கிறாரு. உங்களை குறித்து இவனை இந்த நோக்கத்திற்காக இந்த மகனை நான் கொடுத்துருக்குறேன், இந்த குடும்பத்துக்கு இவனை இதுக்காக கொடுத்துருக்குறேன், இந்த பிள்ளைக்கு இவனை தகப்பனாக கொடுத்துருக்குறேன், இந்த மனைவிக்கு இவனை கணவனாக கொடுத்துருக்குறேன், இந்த கணவனுக்கு இவனை மனைவியாக கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து ஒரு திட்டத்தோடு ஒரு சைன் பண்ணி, பரலோக சைன் பண்ணி உங்கள் மேலேயே வச்சுருக்கிறாரு. அது புரியாததுனால தான் நம்ம இப்படி இருளடைந்து போயிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுடைய கண்களை திறக்கணுங்க. இருளில் நீங்கள் இருந்தாலும் உங்களை வெளிப்படுத்தக்கூடிய சின்னமாக அது இருக்கிறது. எவ்வளோ தான் நீங்கள் காரிருளில் இருந்தாலும் உங்களை குறித்து அந்த சின்னம் வெளிப்படுத்தும். உங்கள் மேலே இருக்கிற நட்சத்திரம் வெளிப்படுத்தும். உங்களை அழிக்க வருகிறவங்க கூட அழிக்க வராமல் போயிடுவான். உங்களை குத்தணும்னு வரவன் குத்தாமல் போயிடுவான். ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற சின்னம் அது தேவனுடைய வழிநடத்துதலை அது காண்பிக்கிறது. எனவே இந்த ஜெபத்தில் நீங்கள் போராடி ஜெபிக்கும் பொழுது ஆக்ரோஷமாக இருக்கணும். இந்த ஜெபம்
பிசாசு தனது முகவர்களை அனுப்பி உங்களை நட்சத்திர கூண்டில் வச்சுருக்கிறான். மங்க செய்து மங்களாக்கி தவறான வழிநடத்தில் வச்சுருக்கிறான். கீழே இழுக்க செய்து அல்லது உங்களை இருட்டாக்கி விட்டுருக்கிறான். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிற உங்களை மறுபடியும் ஆண்டவர் பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாக மாற்றப் போகிறார். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால் நம்ம ஏதோ ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் ஜெபம் அப்படியா இருக்கக்கூடாது. ஒரு பெண் ஒரு ஜெபத்தில் இது ஒரு 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 வெளிநாட்டில் நடந்ததான ஒரு சம்பவம். ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு வராங்க. அந்த ஊழியக்காரர்கிட்ட வந்தோடனே அவங்க அவங்க பையிலேருந்து ஒரு விளக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போது அந்த ஊழியக்காரர் கேட்குறாரு, இது என்ன விளக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த ஊருக்குள்ளார எங்கேயாவது குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா இந்த விளக்கை ஏற்றி நான் கூப்பிட்டேன்னா அந்த பிசாசு வந்து எனக்கு சொல்லும். அப்போது இந்த பிள்ளை குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்குதுன்னு அந்த விளக்கில் வந்து அந்த பிசாசு சொல்லுமா. அப்போது அந்த நோக்கத்தை அறிஞ்சதான இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அந்த நோக்கம் நிறைவேற முடியாதபடிக்கு தடை பண்ணி போட்டுருவாங்களாம். அது அவங்க ஜெபிக்காத குடும்பமாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ரொம்ப எளிதாக அந்த வேலை. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம ஊருக்குள்ளாரையும் இருக்கிறாங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்குள்ளாரையும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. சாதாரணமான மனுஷர் மாதிரி இருப்பாங்க. அவங்க மறைத்து வைத்திருக்கிறதான தீமையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். இதற்காக தான் இவங்களை வச்சுருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். நம்மளை குறித்தே நமக்கு தெரிய மாட்டேங்குது, பக்கத்து வீட்டுக்காரனை குறித்து எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன அவசியம்? அதுதான் பிரச்சனையே. உங்கள் பிரச்சனையே உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம். அல்லது இன்னிலிருந்து போனதுலேருந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை ஒரு மாதிரி பார்க்காதீங்க, அப்படி சொல்லலை. உங்களுடைய பக்கத்து வீட்டில் தான், உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் தான் உங்களுக்குரியதான எல்லா தீமையான காரியங்களும் திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறாங்க. தேவனிடத்தில் கேளுங்க. நான் சொன்னேன்னு போய் அவங்கள ஒரு மாதிரி பார்க்காதீங்க. தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இவங்க யார் அப்படின்னு தெரியாது இல்லைங்களா? நிறைய நேரத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது, புதுசாக வந்திருக்கலாம். உங்களை அழிக்கணும்னு பிசாசினால் அனுப்பப்பட்ட ஒரு ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களை வாழ வைக்கணும்னு கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதனாகவும் இருக்கலாம். ஆனால் அதை புரிந்து கொள்றதுக்கு உங்ககிட்ட தான் உங்கள் ஜெபத்தில் தான் அதுக்கு பதில் தெரியும். நீங்கள் போய் வேறு எங்கேயும் ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை குறித்து நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, என் பிள்ளை குறித்து நீங்கள் வெளிப்படுத்துங்க, என் மகனை குறித்து என் மகளை குறித்து வெளிப்படுத்துங்க. எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறீங்க? இதை நிலைநிறுத்துவதற்கு நான் என்ன பண்ணணும்? இல்லைன்னா இந்த தொல்லை இந்த கஷ்டம் ஏன் என் வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது? இது வெளியேற்றுங்க ஆண்டவரே, இதற்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்றைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஜெபம் பண்ணணும். இந்த கஷ்டங்களெல்லாம் கொடுப்பதற்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை ஆண்டவர் அதிகப்படுத்தும்படியாகவே உங்களுடைய நெருக்கத்துக்கு மத்தியில் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதனால் நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், உங்களை நெருக்கத்தில் வைத்திருப்பதற்காக. நெருக்கத்தில் இருக்கும் பொழுதே நம்ம எப்படி இருக்கிறோமே, நெருக்கம் இல்லாமல் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது பண்ணுற ஒரு 10 நிமிஷம் ஜெபம் கூட பண்ணவே முடியாது. அதனால் கர்த்தர் எல்லாமே ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை உருவாக்கலைங்க, உங்களுக்கு இந்த குடும்பத்தை கொடுக்கல. நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்னொரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளை பிறந்த உடனே போய் அந்த ஜோசியக்காரங்க, நேட்டிவ் டாக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட போய் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜோசிக்காரர் சொல்லிக்கிறாரு, இவன் ஒரு கருப்பு இனத்தில் சேர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு வெள்ளைக்காரனெல்லாம் ஆளக்கூடியதான ஒரு மகனாக அவன் பையன் இருக்கிறான். இவன் வெளிநாட்டுக்கு போவான், நிறைய வெள்ளைக்காரங்களை இவன் ஆளுகை செய்வான். ஆனால் போயிட்டானா உங்கள் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டான், உங்களை கேட்கவே மாட்டான், பார்க்கவே மாட்டான் அப்படின்னு அந்த ஜோசிக்காரன் சொல்லிட்டு இருக்கிறான். உடனே இவங்களுக்கு தங்களுடைய பையன் வெளிநாட்டுக்கு போனால் நல்லது தானே, இவன் திருப்பி வரமாட்டானாமே, நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டானாமே, அப்போ இவனை தடை பண்ணணும்னு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஜோசிக்காரர். அப்போது அங்கெல்லாம் இந்த இந்த கருப்பையிலேருந்து வரக்கிறதான அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த
அந்த கொடி இருக்குது பார்த்தீங்களா, கொடி அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ கூட இன்றைக்கி இந்தியாவில் கூட அதெல்லாம் நிறையா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்குறாங்க, டெபாசிட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை வச்சு என்னமோ நிறைய பேர் நிறைய அனலமெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது இருக்குதான்னு கேட்டுக்கிறாங்க, இருக்குதுன்னு இருக்கிறாங்க. அதை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ ஒரு மந்திர வார்த்தை சொல்லி ஒரு கல்லை கட்டி அதை ஒரு அங்கே ஊருக்குள்ள இருக்கிற ஒரு நதிக்குள்ளே போட்டுட்டான். இது வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி. இந்த பையன் வளர்ந்து 50 வயசாகிடுச்சு, எவ்வளோ முயற்சி செய்யலாம், வெளிநாட்டுக்கு போகலான்னு எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் போகவே முடியல. கடைசியில் அவங்க அப்பா சாக போகிற நேரத்தில் கூப்பிட்டு சொல்கிறாரு, நானும் உங்கள் அம்மா ஒரு நாள் ஒரு காரியம் பண்ணிட்டுருந்தா, ஆனால் தான் நீ எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் போகவே முடியல, நீ வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா எங்களை மறந்துடுவேன்னு சொல்லிவிட்டு அந்த ஜோசிக்காரன் சொன்னதை நம்பி உன்னுடைய அந்த கொடியை எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், போய் நதியில் போட்டுட்டேன், அதனால தான் நீ எங்கேயுமே போக முடியலன்னு சொல்லி. இதை அறிஞ்சுதான் அந்த வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் இந்த பையனை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போகலாம், இவன் ரொம்ப அறிவு உள்ளவன், இவனை கூட்டிகிட்டு போய் உபயோகப்படுத்தலான்னு அவன் வந்த இடத்துல அவனும் செத்து போயிட்டானான். அப்போது இப்படிப்பட்டதான தீமையான காரியங்கள் இந்த நாட்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இது எங்கேயோ வெளிநாட்டில் நடக்குதுன்னு நினைக்காதீங்க, நம்ம ஊருக்குள்ளாரையே நடக்குது. இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஜோசிக்காரன் சொல்கிறான், இவன் பெரிய பணக்காரனாவான், நிறைய கார்லாம் வாங்குவான், அதில் வாங்குகிற ஒரு கார் ஒரு சிகப்பு கலர் காரு, அதில் தான் இவனுக்கு மரணமே, அவனுடைய சவப்பெட்டி அந்த சிவப்பு கார் தான் அப்படின்றான். ஐயோ பையன் செத்து போயிடுவானா, இப்போ என்ன பண்ணுறது? இவன் உயிரோடு இருக்கிறவரெல்லாம் ஒரு சைக்கிள் கூட வாங்கக்கூடாது, அப்படி ஒரு தரித்திர ஆவியை இவனுக்கு கூட இது பண்ணுவான்னு சொல்லி அந்த தரித்திர ஆவியை அவன் மேலே சொல்லி அவன் இதை மந்திர வார்த்தை சொல்லியிருக்கிறான். அவன் கடைசியில் சாகர வரலுமே சைக்கிள் கூட வாங்காமல் பாவம், அவனுடைய அதிர்ஷ்டம் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி ரோட்டில் நிறைய பேர் பைத்தியக்காரங்களாட்டம் தெரியுறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அப்படி தான் தெரியும். அவங்க மேலே நட்சத்திரம் இருக்குது, ஒளிரக்கூடியதான பிரகாசமான மனுஷங்க இன்றைக்கி நிறைய பேர் பாலத்துக்கடியிலையும் ரோட்டுக்கடியிலையும் உக்காந்துக்கிட்டு பைத்தியமாக பிடிச்சிக்கிட்ட பண்ணி அலையிறாங்க. அது என்றைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா, ஏன் இந்த அப்படி பண்ணுறான்னு? நான் யோசித்து பார்த்துருக்குறேன். அப்படி நல்லா இருந்ததான மனுஷன் இந்த மனுஷன் நிறைய பேர் வாலிப வயசோடு நல்லா இருந்திருப்பாங்க, வாலிப நாட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே மங்கி போய் அப்படி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க, இந்தியாவிலையும் நடக்குது, நீங்கள் இருக்கிற தெருவுலையும் நடக்குது, உங்கள் பக்கத்து ஊர்லேயும் நடக்குது. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு நட்சத்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நட்சத்திரம் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணுன்னு அது விரும்புது. ஆனால் நீங்கள் அதை அறியாமல் அதை நீங்கள் வேணான்னு உதறி தள்ளி போய்கிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதை நீங்கள் வேணும்னு இப்போ கொடுத்து ஜெபம் பண்ணணும். அன்றைய நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறதான அந்த நட்சத்திரம் எங்கள் வாழ்க்கையில் அது உண்மையான ஒரு விடுதலை தருணம் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருவார். நம்புறீங்களா? உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு நட்சத்திரம் வச்சிருக்கிறாரா? ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரத்துக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாமா? நம்ம யாரும் எழுந்து நிற்போம், தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சற்று நேரம் ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் மீட்டிருக்கிறீங்க, எங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க, எங்களை ஒரு நோக்கம் இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் உருவாக்கல ஆண்டவரே. அந்த நோக்கம் நிறைவேற முடியாதபடி இவ்வளோ நாள் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக தடைகளை சத்துரு ஏற்படுத்தி இருக்கிறான், நாங்களே ஏற்படுத்திட்டோம். அதையெல்லாம் கர்த்தர் தயவாய் மன்னிங்க. எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிறதான அந்த அழைப்பில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சாட்சிகளை கெடுக்கிறதான எல்லா விதமான தீமையான குரல்களும் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாவதாகன்னு சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களுடைய சாட்சிகளை கெடுக்கிறதான எல்லா விதமான தீமையின் குரல்களும் சத்தங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இனி எங்களுக்கு விரோதமாய் பேசாமல் இருப்பதாக எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறதான தீமையின் சத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாய் மாறுபடியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வழிகாட்டுகிறவர்கள் எங்கிருந்தாலும் எங்களுடைய வழியிலே
எங்களுக்கு நேரிட்டு வருவார்களாக. ஸ்தோத்திரம். வழி தெரியாமல் இருக்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுகிறதான நிறைய பேரை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அவங்கள பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கிறோம், அவங்கள பார்க்காம போயிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வழி இது என்னன்னு தெரியாமல் இன்னும் நம்ம அப்படியே இருக்கிறோம். கர்த்தர் இந்த நேரத்தில் அந்த வழியை காட்ட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவரை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியல, மேற்கொண்டு எந்த வழி போகிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு வழிகாட்டுகிற நீங்கள் சரியான வழிகாட்டுகிறவர்களை எனக்கு அனுப்பி தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோங்க. கர்த்தாவே, எங்களுடைய வழி தெரியாதபடிக்கு ஆண்டவரே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சரியான வழி எங்களுக்கு காண்பிக்கும்படியான மனிதர்களை நீர் எங்களுக்கு இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு காண்பிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வெற்றிக்கு உதவி செய்கிறவர்கள் எங்கிருந்தாலும் எங்களை தேடி வருவார்களாக. சொல்லுங்களா? எங்களுக்கு வெற்றிக்கு உதவி செய்கிறவர்கள் எங்கிருந்தாலும் எங்களை தேடி வருவார்களாக, எங்கிருந்தாலும் எங்களை தேடி வருவார்களாக. ஹல்லேலூயா. அனாதி கதவுகளை உயரங்கள், அனாதி தேவன் எங்களை வாழ்க்கையில் உட்பிரவேசிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனாதி தேவனே, அனாதி தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் உட்பிரவேசிக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அனாதி கதவுகளும் உயரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நட்சத்திரத்தை திருட நினைத்து எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாய் வர முயற்சி செய்கிறவர்கள் அழிந்து போவார்களாக. ஹல்லேலூயா. நம்முடைய நட்சத்திரத்தை திருட நினைத்து நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக வர முயற்சி செய்கிறவர்கள் அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய நட்சத்திரத்தை திருடி எங்களுடைய வாழ்க்கை வீணடிக்கும்படியாக, எங்களை வீணாக அடைய செய்யும்படியாக அந்த நோக்கத்தோடு எங்களுக்கு எதிராக வருகிறதான தீமையான நபர்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய எல்லைகளிலிருந்து வெளியேறுவார்களாக. எங்களுடைய எல்லைகளை சுற்றி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நட்சத்திரத்தை திருடும் நோக்கத்தோடு எங்களுக்கு எதிராக மந்திரக்காரர்களை அனுப்புபவர்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவார்களாக. ஹல்லேலூயா. நம்முடைய நட்சத்திரத்தை திருடும் நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறியாமல் இருக்கும்படியாக நமக்கு எதிராக மந்திரக்காரர்களின் ஜோசியக்காரர்களின் அனுப்புகிற மனுஷர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தீமையின் சக்திகள் அழிக்கப்படுவதாக, தீமையின் சக்திகள் அழிக்கப்படுவதாக. எங்களுடைய பெற்றோர்களால் எங்களுக்கு வந்த எல்லா விதமான தீமையான போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. ஹல்லேலூயா. எங்களுடைய தொப்புள் கொடி உறவின் மூலமாக எங்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற எல்லா தீமையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த நாளிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறதான நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க நீ போதுமானவராக இருக்கிறீங்க. எங்களுக்கு என்று நீங்கள் முன் குறித்த எதையுமே எப்படியுமே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் செய்து முடித்ததான அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்கள் நியமித்திருக்கிறதான அந்த நன்மைக்குரிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் எவ்விதமாக நிறைவேறும்படியாக நீர் இந்த நாட்களில் உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்கள் நினைத்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுவதற்காக நன்றி. உங்களுடைய திட்டம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, பிசாசு எங்களுக்கு எதிராக போடுகிற திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமல் போவதாக. சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவரே, நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிறதான நோக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, தேவனுடைய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. கர்த்தாவே, பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் ஆண்டவரே பூமியிலும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து எங்களை வழி நடத்த முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட இந்த செய்தியை கேட்டதான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மெய்யான ஒரு விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இதுவரை வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்ததால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்களாக, அதில் நடப்பார்களாக, அதை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இதற்கு எதிராக தடையாக இருக்கிற எல்லா சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினாலே விலக்கி போடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எங்கள் மேலே பாதுகாப்பை கொடுப்பதற்காக நன்றி. பரிசுத்தாவினுடைய ஆளுகை எங்களுடைய வீடுகளிலே, கர்த்தாவே, எங்களுடைய எல்லைகளிலே, எங்களுடைய வழிகளிலே எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கும்படியா நீர் தந்ததான தேவ தூதர்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.